9 நாளா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணி நேற்று பேச்சுவார்த்தை நடந்துருச்சு. மாநகராட்சி என்ன அடுத்ததா என்ன பண்ணணும்? மாநகராட்சி சார்பா அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் கேட்டிருக்கோம். மாநகராட்சி சார்பாக என்னென்ன சாத்தியக்கூறுகள் பண்ண முடியும் அப்படின்றதான் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் முதல் வைக்கக்கூடிய கோரிக்கை அவங்களோட பணி பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுதான் முதல் கோரிக்கையா இருந்தது. அந்த பணி பாதுகாப்பு முற்றிலுமா மாநகராட்சி சார்பா நாங்க அளிக்கிறோம் அப்படின்றத தெரிவித்திருக்கோம். கலந்துரையாடி இருக்கோம். மீண்டும் இன்னைக்கு அவங்க பேசுவதா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 2 பேருக்குமே பாசிட்டிவான ஒரு முடிவு தான் எடுக்கப்படும் அப்படின்றத தெரிவித்திருக்கிறேன். இல்ல, இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் யாரையுமே பணியில இருந்து நீக்கப்படவில்லை. பணி முற்றிலுமாக வழங்கப்படும் அப்படின்றதான் தெரிவித்திருக்கிறோம். இன்றைக்கு கூட அவர்கள் மீண்டும் இந்த பணியில சேர்வார்கள்ன்றதுக்காக அந்த பணியில வேற யாரையும் ரீப்ளேஸ் பண்ணவும் இல்லை. அந்த வேகன்சி அப்படியே இன்னும் வேகண்டா தான் வச்சிருக்கோம். சாலையோர நீங்க வரதா சொல்லிட்டு இல்ல, அப்படி அடைச்சி உடைக்க யாருமே பண்ண மாட்டாங்க. சாலை ஓரத்துல இப்ப வெண்டிங் நான் வெண்டிங் ஜோன்ஸ் 2 வகையில பிரிச்சிருக்கோம். அதே போல வெண்டிங் கமிட்டியும் இருக்கு. அவர்கள் எந்த ஒரு கோரிக்கை இருந்தாலும் அவங்க எல்லாம் தெரிவிக்கலாம். அதே போல லைசன்ஸோட தான் கடை வைக்குமாறு மீண்டும் மீண்டும் மாநகராட்சி சார்பாக நம்ம தெரிவிக்கிறோம். நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி தான் ரிமூவ் பண்ணுவாங்க. அதே போல பிளாட்ஃபார்ம்ல பொதுமக்களுக்கு இடையூறு வர அளவுக்கு கடைகள் போடப்பட வேண்டாம்ன்றது தெரிவிக்கிறோம். அது நாங்க செக் பண்றோம். இங்க என்ன இல்ல, இந்த இப்ப நம்ம தனியார் மூலியமா ஒரு சில பகுதிகள் தூய்மை மேம்படுத்து பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காலையில கூட மரியாதைக்கு ஆர்டிசி அவர்களும் கேட்ட பொழுது இப்ப ஒரு அளவுக்கு கிளியர் பண்ணிட்டு வரோன்றதான் தெரிவித்திருக்காங்க. வரக்கூடிய ஒரு நாள்ல முற்றிலுமாக பழைய நிலைக்கு திரும்பும் தெரிவித்திருக்கிறேன். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.